ட்ரெயினில் வரும்போது பாதி வழியில் வரும்போது அந்த ஜுரம் அடித்த குழந்தை இறந்தே போயிடுது. ஆற்றுல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து சென்னை வந்து இறங்குறாங்க. இறங்கும்போது பார்த்தா தான் தெரியுது, இறந்து போன குழந்தை இவங்க பக்கத்தில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் பேசுகிறேன். ஒரு 15 வருடத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்பவும் பாதிச்சது. அது உங்களோடு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 கை குழந்தைகளோட வறுமையின் காரணமாக பஞ்சம் பழிக்கிறதுக்காக மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போயிட்டு 2 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலைன்னா என்ன வேலைன்னு கேட்கலாம் நீங்கள். சும்மா மண் அள்ளுறது, சாக்கடை அள்ளுறது, அந்த மாதிரி வேலை தான். இதை பார்க்கும்போது 2-3 நாள் வேலை செய்கிறாங்க. அந்த சம்பாத்தியத்தோட மழை அங்கே நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வாரம் மழை. அடுத்தது வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம திரும்ப தமிழ்நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்பொழுது ஒரு கை குழந்தைக்கு, 2 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிகமான ஜுரம் அடித்து அதுக்கு அந்த ஜுரத்தோடு தூக்கிட்டு வராங்க. ட்ரெயினில் வரும்போது பாதி வழியில் வரும்போது அந்த ஜுரம் அடித்த குழந்தை இறந்தே போயிடுது. இது என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அங்கே ட்ரெயினில் அழுது கூச்சலிட்டால் அது ஒரு மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. கனத்தம்மா இதயத்தோடு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது என்ன முடிவுன்னா, அந்த குழந்தைய வழியில் ஓடுற ஆற்றுல தூக்கி போட்டுறது. அந்த முடிவோட யாருக்கும் தெரியாமல் அந்த ஒரு இடத்துல தண்ணி நிறைய போகுது ஆற்றுல, அந்த ஆற்றுல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து சென்னை வந்து இறங்குறாங்க. இறங்கும்போது பார்த்தா தான் தெரியுது, இறந்து போன குழந்தை இவங்க பக்கத்தில் இருக்குது. உயிரோடு இருந்தது பாருங்கள், தூங்கிட்டு இருந்து அந்த குழந்தை தூக்கி ஆற்றுல போட்டுடுறாங்க. இதை விடவா ஒரு பெரிய சோகம் வேணும்? அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி, அந்த குடும்பம், அந்த குழந்தைகள் இருந்த குடும்பம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்ம கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சிறு கவனக்குறைவு கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுரும், வாழ்க்கையை முடக்கி போட்டுருங்கிறதுக்கு உதாரணம். எனக்கே ஒரு சம்பவம் நடந்தது. நான் குடும்பத்தோடு பழனிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இப்போ வர வழியில் திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்னு போனப்போ என்னுடைய 2 வயது மகன் என்ன பண்ணுறான், நாங்கள் இப்போ படிக்கட்டில் ஏறி உச்சி பிள்ளையார் கோயில் கிட்டத்தட்ட போயிட்டோம். அந்த நேரத்தில் ஒரு 20 படி 30 படி மேலே போனவன் அங்கேருந்து எங்களை திரும்பி பார்த்து அப்பா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டது தான் தெரியும். படியிலேருந்து அங்கேருந்து ஓடியாந்தான். ஓடியார பிள்ளைக்கு தெரியாது, வேகம் இறங்க இறங்க அதிகமாகும். தட் மீன்ஸ் இந்த வெலாசிட்டி அதிகமாகிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. நாங்கள் தடுக்கலான்ட்டு எல்லாருமே கையை வச்சுருக்குறோம். அவ்வளோ ஸ்பீடில் எங்களையும் தாண்டி குழந்தை ஓடிடுச்சு. ஒரு 200 அடி பள்ளம். அதுக்கு முன்னால் இருந்த யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் என் குழந்தைய அப்படியே அலாக்கா தாங்கி பிடிச்சி தூக்கி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு அந்த குழந்தையை காப்பாற்றின கடவுளாக தெரிஞ்சார் அவர். வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி பையன் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த அதிர்ச்சியோடு தான் அவனை பார்க்குறோம். அதனால் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கு தான் இந்த ஒரு சிறு சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கவனம் ஏற்படுமானால் அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.